பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ். இதை எழுதினவங்க இஇ கம்மிங், எட்வர்ட் எஸ்லன் கம்மிங். இதை தான் இஇ கம்மிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்டிகுலர் போம் 1923 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு சட்டாரிக்கல் போம். அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி இருக்கிறாங்க, முக்கியமாக லேடிஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த போமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். நியர்லி 2900 போம்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவரோட போம்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்காது. இவருக்கு எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, ஒரு போம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இவரோட ஓன் ஸ்டைலில் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இவர். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த போம் வந்து பார்க்குறதுக்கு சானட் மாதிரி தான் இருக்குது. 14 லைன்ஸ் இருக்குது. பட் சானட்டுக்குன்னு பர்டிகுலராக சில பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த பேட்டர்னுமே இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கும் இல்லையா, பட் இவரோட போமில் அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லா இடத்துலையுமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பார். எந்த ஒரு லைனும் ப்ராப்பராக இருக்காது. எந்த ஒரு பேட்டர்ன், எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே யூஸ் பண்ணாமல் தான் இந்த போமை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு சின்ன இடமான கேம்பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற 2 விமன் எப்படி இருக்கிறாங்க, 2 லேடிஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி கிடையாது. கேம்பிரிட்ஜ் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்மால் பிளேஸ். அந்த பிளேஸில் இருக்கிற விமனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றதான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேடிஸ் வந்து கேம்பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபர்னிஷ்டு லைஃப்பை தான் இவங்க லீட் பண்ணுறாங்க. ஃபர்னிஷ்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா, ஒரு வீடு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது, அதில் தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும்போது, வீடு பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் சோல் அப்படின்றது அவங்களோட லைஃப்பை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. எப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு இருக்குதோ, எப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ, அப்போ அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன எஃபர்ட்டாவது போடுவோம் இல்லையா. இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் தாட்ஸ் நமக்குள்ளே வந்து போகும் இல்லையா. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம நிறைய தேடுவோம், நிறைய திங்க் பண்ணுவோம். ஆனால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கம்ப்ளீட்டடாக இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளோட லைஃப் வந்து எம்டியாக அப்படியே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருக்கும். எந்த வித அப்ஸ் அண்ட் டவுன்ஸுமே இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால. இவங்களோட லைஃபுமே அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுமே இல்லை. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு நார்மலான ஃப்ளாட்டான ஒரு லைஃப்பை தான் அவங்க லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தென் அவங்க வந்து அன்பியூட்டிஃபுல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அன்பியூட்டிஃபுல் அப்படின்றது அவங்களோட அப்பியரன்ஸ் கிடையாது, அவங்களோட லைஃப். அவங்க லைஃப்பில் எந்த விதமான கலர்ஃபுல்லான ஆஸ்பெக்ட்ஸும் இல்லை, அவங்க ரசிக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ, அவங்கள பார்க்குறதுக்கு அந்த லுக் வைஸோ, அதில் அவங்க பியூட்டிஃபுல் அப்படின்றத சொல்லவே இல்லை. அவங்க லைஃப்பை பார்க்கும்போது இப்போ சில பேரை நம்ம பார்க்குறோம், அவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சில நேரம் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்களோட லைஃப்பில் நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து அவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. அதில் எந்த விதமான சர்ப்ரைசஸும் இல்லை, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாததுனால ஃப்ளாட்டான ரொம்ப அக்லியான ஒரு லைஃப் தான் அவங்க லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹாவ் கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ். கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு எந்த விதமான தாட்ஸுமே இல்லை, நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த கிளாரிஃபிகேஷன்ஸும் வேண்டாம். இந்த மாதிரி எதை பற்றியுமே நம்மளுக்கு தாட்ஸ் இல்லை அப்படின்னா மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இதில் ரிலாக்ஸ் அப்படின்றத விட ரொம்ப எம்டியாக இருக்கும். நம்ம எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃபுமே இருக்குது. அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசித்தாலும், இன்னொரு பக்கம் லைஃப் அப்படின்றதில் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸும் இருக்கணும், பாசிட்டிவ்ஸும் இருக்கணும். பாசிட்டிவ் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் திடீர்னு நம்மளுக்கு நெகட்டிவ் வரும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹார்ஷாக இருக்கும். அதனால எல்லா விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் நம்ம வந்து டேக்கிள் பண்ணோன்னா மட்டும்தான் லைஃப்பில் நம்மளால் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் தான் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொட்டஸ்டன்ட் பிளெஸ்ஸிங் டாட்டர்ஸ்.
ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ஷியன்ட் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கேத்தலிக் சர்ச்சஸ் தான் இருந்திருக்கும். ஓகேவா? ரோமன் கேத்தலிக்ஸ் தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள தான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்தலிக்ஸோட அந்த ரிச்சுவல்ஸ், அவங்களோட கஸ்டம்ஸ் எதுவுமே பிடிக்காதவங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு நாங்கள் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ், அவங்களோடது எதையும் நாங்கள் வழிபட மாட்டோம், அவங்களோட ரிச்சுவல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தவங்க. அந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் இருக்கிற அந்த பீப்புளோட டாட்டர்ஸ் தான் இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, ஓனாக எதையுமே யோசிக்க தெரியாது. இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களோட ரிச்சுவல்ஸில் ஏதாவது ஆட் பண்ணணும், அவங்களோட கஸ்டம்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேசி அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு அவங்கள பிராண்ட் பண்ணும்போதே அவங்களுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம ஒரு வெட்டிங் செரிமனியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் குரூப்லேருந்து வர்ற இந்த லேடிஸ் அவங்களோட லைஃப்லேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இருப்பாங்க. அவங்களால ஃப்ரீயாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆல்ரெடி என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீடம், லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே யாரோ ஒருத்தங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஃப்ரீயாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ ஒரு ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கோ அவங்களால முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அன்சென்டர்ட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நார்மலாக ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஜென்ரலைஸ் பண்ண முடியும். இந்த பீப்புள் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. அது வந்து நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக கூட நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ பிளாக் பீப்புள், ஆஃப்ரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட டான்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட சாங்ஸ் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அது வந்து தமிழில் இப்போ நம்ம மண்ணின் மனம் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஊரில் இருந்து வர்றவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும். அப்படி இந்த லேடிஸ் கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அது அவங்க இண்டிவிஜுவலாகவும் அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது. இல்லை அவங்கள ஒரு குரூப்பில் இருந்து எடுத்திருக்கோம், அந்த குரூப்பில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. அவங்க வந்து எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லாமல் எதை வச்சியும் நம்ம அவங்கள பிராண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்கள வந்து ஷேப்லெஸ் ஸ்பிரிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இண்டிவிஜுவல் பர்சனுக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் இல்லையா? நம்ம இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், நம்மளோட எய்ம் இது, இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறவங்க அப்படின்றது இருப்பாங்க. பட் எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த ஒரு மோட்டோவும் இல்லாமல் ஜஸ்ட்டு கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி லைஃப்பில் மூவ் பண்ணுறவங்க தான் இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அப்படின்றவங்க. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷேப்புமே இருக்காது. லைஃப்பை பார்க்குற விதம் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நான் வந்து இந்த எய்முக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் என்னோட எய்ம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது டயர்ட் ஆகாது. இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவங்களால எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்பிரிட் வந்து எப்போவுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தே பிலீவ் இன் கிரைஸ்ட் அண்ட் லாங் ஃபெல்லோ. கிரைஸ்டாக இருக்கட்டும், லாங் ஃபெல்லோவாக இருக்கட்டும், 2 பேருமே போத் டெட், 2 பேருமே இறந்து போன ஒரு பீப்புள் இல்லையா? ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க இன்னும் அந்த பாஸ்ட் லைஃப்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ப்ரெசென்ட்டுக்கு வரவே இல்லை. எவ்வளோ இன்னும் நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் வந்தாச்சு, நிறைய கல்ச்சர் டெவலப்மெண்ட் நிறைய மாறிடுச்சு இல்லையா? இவ்வளோ மாறினாலும் அவங்க ஸ்டில் ஜீசஸ் கிரைஸ்டையும் லாங் ஃபெல்லோவையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யாரையும் அவங்களுக்கு பிடிக்காம இல்லை, அதுக்கப்புறம் வந்து யாரும் அவங்க அளவுக்கு கிரேட் இல்லை அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா அந்த லேடிஸ்க்கு அந்த பாஸ்ட்டை விட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணது அந்த பாஸ்டில் இருக்கிற கிரைஸ்ட் அண்ட் லாங் ஃபெல்லோ 2 பேரும் தான் கிரேட்டஸ்ட் பீப்புள், அவங்கள தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ்டு தாட் இருக்குது. அதை தாண்டி அவங்களால வெளியே வர முடியாது. ஸோ ஸ்டில் இறந்து போன அந்த 2 பீப்புளை மட்டும்தான் அவங்க பிலீவ் பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி இப்போது ஒரு மாடர்ன் வேர்ல்டு இருக்குது, ப்ரெசென்ட் வேர்ல்டில் நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய இன்னோவேட்டிவ் ரைட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. எதையுமே அவங்க பார்க்காம ஸ்டில் அவங்க அந்த பாஸ்ட் லைஃபே லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்வேரியபிளி இன்ட்ரெஸ்டட் இன் ஸோ மெனி திங்ஸ். இப்போ நார்மலாக ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எனக்கு எய்மே கிடையாது, நான் சும்மா கோ வித் த ஃப்ளோவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும்
பர்சனலி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், இல்லை லைஃப்பில் ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணலை, ஹார்ட் ஒர்க் பண்ணலைனாலும் அந்த ஒரு விஷயம் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே டார்கெட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேவா? ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த கேம்பிரிட்ஜ் லேடீஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேரியபிள் தாட்ஸ் வரும். வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? நிறைய விஷயங்கள பார்ப்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். இப்போது மியூசிக் கேட்டுட்ருக்குறாங்க, சடனாக அவங்களுக்கு வந்து எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக அவங்களால இருக்க முடியாது. ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இருக்காது. அவங்க எப்போவுமே மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் வேர்ல்டில் நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவான ரைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும், இல்லை ஒரு டிலைட் அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கும்போது இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெட்டிங், அதாவது இந்த நூல் வச்சு இப்படி தச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தைக்கிறதுல தான் உங்களுக்கு டிலைட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. வேர்ல்டு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம், எவ்வளோ மாடர்னாக மாறினதுக்கப்புறம், ரைட்டிங்ஸில் எவ்வளோ இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம், நம்ம ஒரு புக் ரீட் பண்ணும்போதே அதை விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேலண்டடாக எழுதுகிற ரைட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா இன்னும் அந்த லேடீஸ் வந்து இந்த பின்றதில் இருக்கிற அந்த ஒரு டிலைட்டை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பேக்வேர்டாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க எப்போவுமே ஒரு பெர்மனெண்ட் ஃபேஸை கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பெர்மனெண்ட்டாக இதுதான் என்னோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கேரி பண்ணிக்கணும், அந்த ஃபேஸ் என்றைக்குமே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட ஒரிஜினாலிட்டியாக இருக்கவே இருக்காது. பட் சொசைட்டிக்கு அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்குவாங்க. அப்படி எல்லாருக்கிட்டேயும் ப்ரிட்டன் பண்ணிக்கக்கூடிய அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவ்வளோ ஈஸியாக யாரையும் பற்றி பேசாது. அந்த கேரக்டர் அவ்வளோ ஈஸியாக யாரையும் பற்றி காசிப் பேசாது, யாரையும் பற்றி குறை சொல்லாது. அந்த காசிப் பேசுகிறத நினச்சாலே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸை தான் அவங்க பெர்மனெண்ட்டாக வச்சுப்பாங்க. ஓகேவா? இந்த லேடீஸ் என்றைக்குமே காசிப் பேச மாட்டாங்க, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதே ஷையாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்மனெண்ட் ஃபேஸ் வச்சுட்டு அவங்க அவ்வளோ ஈஸியாக மிஸ்ஸஸ் என் அண்ட் ப்ரொஃபஸர் டியை பற்றி பேசுவாங்க. இதில் மிஸ்ஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்க ஒரு மேரிட் விமன். ஸோ ஒரு மேரிட் விமனோட இன்னொரு மென்னை சேர்த்து வச்சு பேசும்போது சொசைட்டியில் அது எப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும், அவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கான வெஞ்சன்ஸ் இருக்கிற ஒரு லேடிஸாக இருந்தால் அவங்க இந்த அளவுக்கு அவங்களோட ஃபேமிலியை பற்றி திங்க் பண்ணாமல் இப்படி ஒரு காசிப்பை பேசுகிறாங்க. பட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவங்க ஒரு ஷையான ஒரு லேடி, அவங்களால அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி காசிப்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொசைட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியெல்லாம் காசிப் பேசக்கூடிய லேடிஸ் தான் அந்த கேம்பிரிட்ஜில் உள்ள லேடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி காசிப் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா அந்த நெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து ஒரு அழகான விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. என்ன அப்படின்னா, அந்த கேம்பிரிட்ஜில் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, வானத்தை பார்த்தோன்னா லாவெண்டர் கலரில் இருக்கும். ஸ்கை அப்படின்றத ஒரு பாக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் அப்படின்றதுக்கு கார்னர்ஸ் இருக்கும். இதோட அந்த பாக்ஸ் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளால் எட்ஜஸை பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்கை அப்படின்ற பாக்ஸுக்கு வந்து கார்னர்ஸ் கிடையாது, எட்ஜஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எட்ஜஸ் இல்லாத, கார்னர் இல்லாத அந்த ஒரு பாக்ஸ் அந்த ஸ்கையில் வந்து லாவெண்டர் கலரில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சம்டைம்ஸ் இருக்கும். அதை இந்த லேடிஸ் நோட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஆங்க்ரி கேண்டி, இந்த கேண்டி மேன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கேண்டீஸ் வச்சுருப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. அப்போ போயிட்டு நம்ம சாம்பிள் பார்க்குறதுக்காக கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நம்மளுக்கு தருவாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய வாங்கிப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவர் கொஞ்சமாக தருவார் இல்லையா, அந்த கொஞ்சமாக இருக்கிற அந்த கேண்டி மாதிரி தான் சம்டைம்ஸ் மூன் இருக்கும். அந்த மூன் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே சம்டைம்ஸ் கொஞ்சம் சேடாக ஃபீல் ஆகும். ஃபுல் மூன் இல்லையே இன்னைக்கு, ரொம்ப குட்டியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளையே சில டைம் ரொம்ப பிட்டியபிளாக ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஒரு மூன் வந்து பார்க்குறதுக்கு சம்டைம்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கேண்டி மேன் கொடுக்குற அந்த கேண்டி மாதிரி சின்னதாக இருக்கிற அந்த மூனை கூட
கூட பார்க்குறதுக்கு இந்த கேம்பிரிட்ஜ் லேடீஸ்க்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்றைக்குமே வானத்தை நிமிர்ந்து பார்க்குறதே இல்லை, அங்கே இருக்கிற அந்த பியூட்டியை ரசிக்கிறதே இல்லை, எப்போவுமே குனிஞ்சிட்டே இருக்கிறாங்க, நிறைய காசிப் பேசுகிறாங்க, இந்த நெட்டிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இறந்து போன பீப்புளை இன்னும் க்ளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே வரவே மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அக்யூசேஷன்ஸ் ரொம்ப செட்டாரிக்கலாக அந்த லேடிஸை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா, இதில் இருக்கிற ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே அந்த பாஸ்டில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டே இன்னும் அவங்க சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே அடாப்ட் ஆக மாட்றாங்க. அதில் மாடர்ன் வேர்ல்டு அப்படின்றதே அது ஒரு கரப்ஷன் தான், அது ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் பிராண்ட் பண்ணிட முடியாது. அந்த மாடர்ன் வேர்ல்டுலேயும் நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நம்ம நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்லேயே இருக்கிறவங்கள அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இந்த போமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.